கொஞ்ச நேரம் போயிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி போச்சு. ஸோ கௌதம் கார்த்திக் இதுக்கப்புறம் வந்து அருண் விஜய் மாதிரி அந்த என்டிஆர் படத்துக்கு அப்புறம் இதே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம எப்படி விக்ரம் படத்தில் நல்லா ஹோல்ட் பண்ணுறாரு. நல்லாவே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தான் வருவார். கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல். அவன் ஏஜுக்கு இது சூட்டபிள் ஆகலை. பட் ஆனால் அது செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்தது. ஸோ அல்டிமேட்டாக இருக்குது படம். என்னன்னா இதில் கான்செப்டைஸ் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ஸ்டோரிஸாக அழகாக கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவுமே இல்லை. நான் வரேன். அது போக வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு அதிகாரிகளுக்கும் நடக்கிற விஷயத்தை தான் இதை வந்து முன்னுதாரணமாக வச்சு பண்ணியிருப்பாங்க. எஸ்டிஆர் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து வருவார். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வரது வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு விக்ரம் படத்தை விட வந்து டபுள் மடங்கு இதில் பண்ணியிருப்பார் அவர் வந்து. அது ஸ்டண்ட் ஆகட்டும் எதுவும் அதில் கௌதம் கார்த்திக் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் தான் இதில் வந்து பெரிய சான்ஸ் கொடுத்து உள்ளே விட்டுருக்காரு. ஸோ கௌதம் கார்த்திக் இதுக்கப்புறம் வந்து அருண் விஜய் மாதிரி அந்த என்டிஆர் படத்துக்கு அப்புறம் எப்படி அவருக்கு டாப் லீட்டில் போனாரோ அதே மாதிரி இவரும் வந்து நல்லா போயிடுவார். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அந்த ஒவ்வொரு சீனுக்கும் எஸ்டிஆர் வர ஒவ்வொரு சீனுக்கும் அந்த பிஜிஎம் மட்டும்தான் தூக்கி கொடுது. யுவன் சங்கர் ராஜா அடுத்து இவர் தான் வந்து கரெக்டாக அதை மேட்ச் பண்ணியிருக்காரு. 4வது படத்தை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த படத்துக்கும் இதுதான் நல்லா இருக்குன்றது எதிர்பார்ப்பு. இதை கூட இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறோம் நாங்கள் கமல்ஹாசன் சாரோட ப்ரொடக்ஷனில். என்னை பொறுத்தளவுக்கு விஜயகாந்த் சாருக்கு அடுத்து இவர் தான் அந்த மாஸ் ரோலு ஃபேன்ஸையும் அதை மதிக்கிற விதத்தையும் சரி அதை ஏற்றுக்கிற விதத்தையும் சரி வந்து செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு எஸ்டிஆர். நல்ல வேஷ்டி சட்டையில் வந்து அது ஒன்று தான் சிம்பிளாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாதம் இருக்கும். இல்லை அவர் சொல்கிற ஒவ்வொரு சீன்ஸ் ஆகட்டும். இப்போது சொல்லுவாங்க ஏஜிஆருக்கு துரோகம் ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ அதை மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்னும் நிறைய சீன்ஸ் இருக்குது. அதை படம் பார்க்கட்டும் போய் நம்ம இப்பயே சொல்லிட்டுன்னு வச்சுங்களேன், யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ தேட்டரில் போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. ஆமாம், அதுவே நல்லா இருக்குது எங்களுக்கு. அதுவே பெரிய மாசாக இருக்குது. ஸோ அது அடுத்த கட்டம் வருவாங்கன்னு நினச்சாங்க. பட் அவங்கவுங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது. எல்லாரையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. கதையில் ஓப்ளி கிருஷ்ணா வந்து கரெக்டான ரோலை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்படி தான் கொடுக்கணும் கேங்ஸ்டர் படம் மாதிரியோ இல்லை எதுவாக இருந்தாலும் நல்லா இருந்தது. இந்த படத்தில் வந்து கான்செப்ட் இதுதான். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேன்ஸுங்க நாங்கள் இதுதான் எதிர்பார்க்குறோம். நான் 15 வருஷம் ஃபேனு. ஜிவிஎம் ஆக்டிங் ஃபேன்டாஸ்டிக். அவருக்கான ரோலு கொஞ்ச நேரம் தான் வருவார். அது நல்லா தான் கொடுத்துருக்காரு. ஜி செம கன்ஃபார்ம் ஜி. கௌதம் கார்த்திக் நான் தான் சொல்லிட்டேன். என்டிஆர் இருந்தால வந்து அருண் விஜய்க்கு எப்படி ஒரு கம்பேக் கிடைச்சதோ, அஜித் சார் சான்ஸ் கொடுத்தாரோ, அதே மாதிரி இதில் எஸ்டிஆர் வந்து செம கம்பேக்கு கார்த்திக் சார் பையன்றதுக்காகவே கன்ஃபார்மாக கொடுத்துருக்காரு. இதில் இருந்து அவருக்கு நல்லா டாப்பில் போயிடுவார். கண்டிப்பாக வருவார். அவர் யார் எஸ்டிஆர் வந்து சொல்லியிருப்பார் ஸ்டேஜில், ஆன் ஸ்டேஜ் ஆடியோ லான்ச்லேயே அவருக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் வச்சுட்டு ஸ்டண்ட்டு அசால்ட்டாக பண்ணுறாரு கௌதம் கார்த்திக் அப்படின்னு. அது உண்மையாலுமே பண்ணியிருக்காரு. உள்ள முன்னாடி இது தேவராட்டத்தில் பண்ணியிருந்தாரு. ஸோ அது கூட இதுக்கு ஒரு மாதம் தான் இருக்கும். அது அந்த ஒரு ஆக்சுவலி அவர் வந்து ஒரு சிபிஐ மாரி உள்ளே வருவார். வேறு அது இல்லை. ஆமாம், சிபிஐ மாரி உள்ளே வருவார். அவர் போலீஸ் கேட்டகரி தான். ஸோ கதை சொல்லக்கூடாது. நாங்கள்